பிரெட் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு பாப்கார்ன் தாங்க பார்க்க போகிறோம். நார்மல் பாப்கார்னே நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுலேயே இந்த கேரமல் பாப்கார்ன் சொல்லவே வேண்டாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். இது இந்த வீடியோலேயே ஃபுல்லாக கவர் ஆகாது. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இல்லைனா அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஃபுல்லாக ஷேர் பண்ணி முடிக்கிறேன். இது வந்துட்டு நான் பண்ணின தப்பா இல்லை சரியா எதுவுமே எனக்கு தெரியலை. பட் இது எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அதை நினச்சி நான் இப்போ ரொம்ப நாளாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி என்ன நடந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். என் பையனை ஸ்கூலுக்கு சேர்க்க நேரம் நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது வீட்டு பக்கத்துலேயே, அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க. அது கொஞ்சம் சின்ன ஸ்கூல் தான். ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ணினேன் அப்படின்னா, சின்ன ஸ்கூலில் விட்டோன்னா பிள்ளைய நல்லா பார்க்க மாட்டாங்க, நம்ம நிறைய ரூபா கொடுத்து விடுற ஸ்கூலில் தான் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகர்கோயிலே இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டேன். ரெசிபி ஸ்கிப் ஆயிரும், நான் அதையும் சொல்லிடுறேன். ப்ரெட்டை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ப்ரெட்டை நம்ம கையில் எடுத்தோன்னா அது நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு இதுக்கு கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி கொஞ்ச நேரமாகவே விட்டுருங்க. பையனுக்கு ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்கூலாக பார்த்து அட்மிஷன் போட்டு சேர்க்கவும் சேர்த்துட்டேன். இருந்தாலுமே எனக்கு அவனை ஸ்கூலுக்கு விடும்போது ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இருக்காது. விட்டுட்டு வீட்டில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சரி, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானுமே அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. ப்ரீகேஜி போனால், எல்கேஜி போனால், யூகேஜி வரும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெய்லியுமே காலையில் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா தான் போவான். ஈவினிங் வரும்போது வீசிங் வந்துடும். வீசிங் ஓடி வீட்டுக்கு வருவான். அப்போல்லாம் எனக்கு என்னடா காலையில் நல்லா தானே போனான், சாயங்காலம் வரும்போது ஏன் இப்படி இருக்குன்னு தோணும். அவன் வந்து ரொம்பவே பயப்படுவான். அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இப்படி மிஸ் வந்து வேறு ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாச்சும் திட்டுனா கூட இவன் பயந்துருவான். அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. போன வருஷம் ஃபுல்லுமே இந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் ஸ்கூலுக்கு கண்டினியூ பண்ண முடியலை. நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வீட்டிலேயே வச்சுருந்தோம். ஒரு 2-3 மந்த்ஸ் கிட்டேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தால் ஆனால் அந்த வீசிங் கிளியர் ஆகவே இல்லை. இதை எதுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் அந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இதில் மூலமாக எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சோஷியல் மீடியாவில் இதை ஷேர் பண்ணுறேன். இதோட கண்டினியூவேஷன் நாளைக்குள்ள ரீல்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆன அப்புறமா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே ஒரு 1/4 கப்பு பால் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே விட்டிங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும். அது கூடால நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சூடாகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். குட்டீஸ்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூடு ஆறினப்புறம் இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.